புது பேச்சு ஒண்ணு பறக்க பறக்க விதவிதமாய் அரட்டை அடிக்க கதைகளிலே கடவுள் படிக்க திரைப்படத்தை அலசி பிரிக்க பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இது நம்மளோட 12th century ஔவையார் பாட்டி பாடினது. அவங்க ஒரு பெரிய ஃபேமஸ் நம்மளோட தமிழ் பாட்டி, தமிழ் கவிஞர். அவங்க வந்து இதை மட்டும் இல்லை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்புறம் மூதுரை, நல்வழி ஆகிய நிறைய பாட்டு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஆறு மாதிரி அவங்க பாடியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். அதில் இருக்கிற நல்ல நல்ல கருத்துக்களும் இது பொருளும் எல்லாத்துக்கும் இந்த காலத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, எல்லா நிறைய முக்கால்வாசி சாங்ஸ்ல வந்து கடவுளை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி இதுனா, இப்போ மன்னர் காலத்துல வந்து சொல்லிட்டு பொற்காசு வாங்கிட்டு போவாங்க, மன்னரை புகழ்ந்து பாடிட்டு பொற்காசு, அது மாதிரி கிடையாது. கடவுளை வந்து ஃபிளாட்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றது என்னோட கருத்து. கடவுள்ன்ற கான்செப்டே வந்துட்டு ப்ரேயர்ன்ற கான்செப்ட் வந்து நத்திங் பட் அ பாசிட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட் வரும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்காக தான் ப்ரேயர் அண்ட் இட்ஸ் அ செல்ஃப் தெரப்பி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் உனக்கு இது சொல்றேன், இப்போ இந்த ஆன்டி கரப்ஷன் லால எல்லாம் பாத்தீங்கன்னா குவிட் ப்ரோ கோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இதை தரேன், நீ எனக்கு இதை தா. அது மாதிரி இல்லை ஆன்மீகத்துல. நம்ம வந்து ப்ரேயர் வந்து செல்ஃப் தெரப்பி ஒத்துக்கிறார். இஃப் இட் ஹெல்ப்ஸ் யூ வெல் அண்ட் குட். அதை நான் ஐம் நாட் அன் ஏத்திஸ்ட், பட் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஃபிளாட்டர் பண்ணாம நம்ம பாசிட்டிவ் ப்ரேயர் வந்து எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஒரு நல்ல தெரப்பி. அது ஒத்துக்கிறேன் நான். That is my opinion. Kamala, water please. Okay, Vijay, when you talk about Avvaiyar and the song comes in, Padal comes in Nalvadi. Nalvadi, it's meant for children. It's meant for the older children. And the பாவத்தில் பாடியிருக்க Avvaiyar. Avvaiyar என்ன ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு வெரி ஹை இன்டெலெக்ட். அவளோட பாடல்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப படித்ததில்லை. From what I have read, I think she is really fantastic. One more point I have to add. இந்த மாதிரி flattering the word வந்து it's a very strong word. Flattery, what you're trying to say is that what is not there in God is what the Bhakta speaks very highly about. He goes into hyperboles over it னு சொல்ற. But actually that's not the case. கடவுள் அவ்வளோதான், அவரோட 1% அவ்வளோ இருக்கும். 100% எப்படி இருக்கும்? We don't know. Immeasurable. அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் இம்மெஷரபிள். என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடவுள்ங்கிறது மேன்மேடு தான். ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா 4 கை வச்சுட்டு கிரீடம் வச்சுட்டு எல்லாம் வந்து கடவுள் கிடையாது. நம்ம தான் அது ஆசைக்காக நம்ம பெயர் வச்சு மனுஷ ரூபம் வச்சு இது பண்றோம். இப்போ வந்து நம்ம குழந்தை மேல எவ்வளவு அன்பு வச்சு அதுக்கு பட்டுப்பாவோட ஒரு நாளைக்கு, கிருஷ்ணர் வேஷம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி போட்டு வைக்கிறோம். அது வந்து நம்ம அபிரதமான அன்புல இருந்து ஒருத்தர் பண்றது. அது மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி கடவுளை பார்த்து இந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வீக சாங்ஸ் எல்லாம் நிறைய நானே பாடுவேன். பட் அந்த சாங்ஸ் வந்து அந்த பரவச நிலைங்கிறது வந்து நத்திங் பட் தப்பா நினைக்க வேண்டாம். இப்ப நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு கெட்ட வழியில இட் கிவ்ஸ் யூ பரவசம், கெட்ட வழியில. ஆனா இது வந்து இதை நான் வேணான்னே சொல்ல மாட்டேன். அந்த பரவச நிலைங்கிறது வந்து நீங்க வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிற அந்த சாங்ஸ் தர இது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஸ்ரீரங்க பெருமாளை வந்து அந்த வெளி பிரகாரத்தில் கொண்டு வரா. இட் வாஸ் அ குட் ஈவினிங், நைஸ் வெதர். அந்த கார்டன்லாம் இருக்குது. நடுவில் சிமெண்ட் தரையில் ஒரு 60 பேர் வந்து சைலண்ட்டாக வராங்க கடவுள் பின்னாடி, அந்த விக்கிரகம் பின்னாடி. அவங்க தூக்கின்னு வராங்க 4 பேர். சைலன்ஸு, சரசரன்னு அவன் காலடி சத்தம், டன், சர டன் அப்படின்னு ஒரு இது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரீரெக்கார்டிங்ன்றது வந்து இப்போ நம்ம படத்தில் பார்க்கும்போது ஏன் நம்ம இன்வால்வ் ஆகிறோம், அந்த ஆக்ட்ரஸ் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது.
பட் அவங்க வந்து அவங்களோட இன்வால்வ் ஆகி நம்ம வந்து அந்த ரெக்கார்டிங் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நம்ம கண்ணில் நமக்கு அழுக வருது. அதே மாதிரி எனக்கும் வந்தது. அது வரும்போது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், இங்கே நின்று கொஞ்ச நேரம் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் அந்த ஒரு குளம் வந்தது. குளத்தில் நாங்கள் முன்னாடியே போய் அந்த கிராஸ் பண்ணி அங்கே நின்றுட்டோம். கிராஸ் பண்ணி நான் அங்கே பார்க்குற அந்த விக்கிரகம் வந்து குளத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. என் கண்ணில் வந்து ஏதோ ஒரு நிற்கிற மாதிரி, இங்கே வந்து பல்லக்கு வந்து இங்கேருந்து தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து தரையிலேருந்து ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபேராக நல்ல சிவப்பு கலரில் அந்த கிருஷ்ணர் வேஷம்லாம் நம்ம சினிமாவில் எவ்வளோ பார்த்துருக்கோம், அது மாதிரி ஒருத்தர் நின்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சைடில் வந்து என் சைடு வராங்க. அப்படியே வேற அப்படி ஆடிட்டு வேற வராங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆடிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வந்த உடனே அந்த விக்கிரகம் பக்கத்தில் வந்த உடனே ஃபுல் இன்வால்மெண்ட்டோட என் கண்ணில் அப்படியே டீயர்ஸ் வந்தது. ஸோ ஐ வாஸ் திங்கிங், விஜய் நீ ஆயிடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். தென் ஐ தாட் ஓகே, இட் இன்டியூசஸ் அந்த சூழ்நிலை, அந்த மியூசிக்கு, அந்த சைலன்ஸு, அந்த டன் டன் சவுண்டு தானா வித்தவுட் எனி ரீசன். அதுக்கு நான் எதையும் நினைச்ச ஆயிடல. இட் கேம் ஜஸ்ட் லைக் தட். அப்படியே ஸோ இப்போ அதனால தான் அந்த சாமி வர்றதெல்லாம் கூட அந்த மியூசிக் டம்மா டிவின் எல்லாம் போட்டு அவ பொய்யா நடிக்கல. சில பேர் நடிக்கிறாங்க, சில பேர் வந்து நிஜமாவே அந்த இதுல இன்வால்வ் ஆகி after all we are all human beings இல்லையா. அது எல்லாருமே அதான் என்னோட experience. Also quite possible that Perumal appeared before you, because from what I know of you, நீ ரொம்ப நேர்மையான person who speaks her mind. மனசுல ஒன்றும் கல்விஷம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற. Perumal might have actually come in front of you, only you didn't recognize him. நீ சொன்ன, பட் நான் வந்து ஈவன் நான் வந்து நிஜமா அப்படியே யோசிக்கலாமே. நான் யோசிக்கல because I analyzed. I never fell for that hallucination. But there's one it was only a hallucination. Beyond logic. அது வந்து hallucination கிடையாது. hallucination நீ போய் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க. hallucinationல நமக்கு என்ன வேணா தோணும். அவங்களோட லெவல்ல வாட் அந்த தப்பாவே சொல்லல. நான் இப்போ உங்களோட ஆர்கியூ பண்றது வந்து உங்க சைடுல இருந்து ஆர்கியூ பண்றேன். இட் இஸ் something good more than religion. நான் என்ன சொல்றேன், அந்த ஆன்மீக உணர்வு எனக்கும் வந்தது இருக்கு. பட் ஐ டோன்ட் கால் இட் வந்து இது எல்லாமே சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே சயின்ஸ்ல இது பண்ண முடியாது. முடியாதது கடவுள் ஒரு இது இருக்கு. முடியாதது சொல்லிட்டார். அனுபவபூர்வமா பேசுறா. நாமளும் அந்த பீயிங்கும் ஒண்ணா இருக்கும்போது தான் அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஒரு resonance. So that's what you explain. Like they reach a certain state where they start imagining, they start hallucinating. Avalda hallucination will be avalda level and the they will see ghosts and banshees. Who said they will see only ghosts? Have they seen gods? They have seen everything. They will see everything. Have they attained Ramakrishna Paramahamsa? Who knows? Only the person who is undergoing that only will know what they saw. Have you heard of situations where they come? They will not remember maybe. But unless you heard them say so, you cannot say that. See, they are not in their senses first of all to explain to the world what they underwent. From what you have read, you must be able to say something, right? அப்படி இல்ல பா, அவன் வந்து அந்த இதுலயே இல்ல. They are not in their senses when they take narcotic drugs. From what I have seen, they hallucinate and they shout. It affects the body. இதுல வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ள நான் தான் சொல்றேன், இது bad way. It affects your body and the psychology. இதுல வந்து இது affect எல்லாம் பண்ணாது. It's rapid. I'm also saying the same thing. It is affecting you in a different way, in a good way. In a positive way, it is having some impact in you. That's much better, right? That's any day much better. Did I say bad any time? Okay. Did I say bad? I'm just I analyzed and I am telling my inference. What you say is true, that it's quite possible that they reach certain levels. From what I hear, some siddhas do take up drugs to attain a certain level. But Ramakrishna Paramahamsa to the state where he saw Kali, you cannot say that is not true. That's quite possible to attain that state through drugs. நம்ம சொல்ல முடியாது. Drugs ne சொல்லலையே. இது in a different way he is attaining that. But it is Kali வந்து நேரடியா அவங்க முன்னாடி தோன்றிருப்பாங்கன்றது எனக்கு தோணல. இது is all man made. No. அது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. அவள அனுபவிச்சவா. இங்க அதெல்லாம் அனுபவிச்சவா. அவள ஒரு அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க அருண் ஷோரியோட 2 saints னு ஒன்னு படிச்சுப்பா. யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. No comments on Ramakrishna Shori's book. Arun comments.
அருண் ஷோரி வந்து டூ செயின்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் இவர் ரமணர், இவங்க ரெண்டு பேரையும் பத்தி. He says that it is scientifically possible to induce such பரவசம் into a brain. இதுக்கும் சயின்டிஃபிக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா தியாகராஜர் ராமரை பத்தி பாடி ராமர் அவருக்கு கண் முன்னாடி தெரிஞ்சாரு. ஆமா. அப்ப அது பொய்யா? கண்டிப்பா பொய் கிடையாது. அது அவளுக்கு போலீஸ் சொல்லணும் அவசியம். சில எக்ஸாம்பிள்ஸ் இப்பயே சொல்ல முடியும், எப்படி people are changing the historyன்னு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சொல்லத்தான் நினைக்கிறேன், அதெல்லாம் நான் பாடணும். I can't go further. But I can tell you one thing. History வந்து man made. History வந்து சில ஹிஸ்டரியே தப்பா இருக்கு. man made history இப்போ வந்து ஏதோ ஒரு we won't go into that. ஒரு ஹண்ட் பண்ண லைன் ஹண்ட் பண்ண வீரன் ஒருத்தன் வந்து சொல்றான் இல்லையா, அந்த லைனோட வெர்ஷனே நம்ம கேட்டா தான் நமக்கு தெரியும். ஆனா ஹிஸ்டரி பெட்ரிக்ல எல்லா ஹிஸ்டரியும் மாத்தியாச்சு. நிறைய ஹிஸ்டரி மாத்திட்டா. எல்லாமே மாறுது. எல்லாமே சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல முடியாதீங்க. அந்த மாதிரி மாத்திட்டா மாறி கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே மாத்திட்டாங்க. We will not go into that. But I would like to tell you. I would like to sum up by saying that the poetry, when you usually flattery, these songs that were sung were of a highly devotional character. Romba beautiful. They attained a certain samadhi state through which it was an outpouring from the hearts of devotees. And they were not songs that were composed on one lazy evening where they had to finish the song from 6 to 7. They had to write it on a certain kadal or dukkam and sogam and madri topics. They have to write a song and submit it before 7 o'clock. Mari idina songs illa. These songs were outpourings and they have withstood the test of time. அது அபிராமி காலங்கள் இவ்வளவு போய் அபிராமி பட்டத்துல எல்லாம் போய் சொல்றதுல அபிராமியே வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் நானும் பாடுவேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல. நீங்க வந்து you are backing up the songs. Songs பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. No, I am only telling you that these are outpourings. They are not flattery. They are all very sure facts. அதே மாதிரி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மர் எழுதியிருக்கார். அத சொன்னா நான் சொல்றது வந்து ஆன்மீகம் is something beyond me சொல்றேன். நீ சொன்னல, நீயே சொன்ன ரமண மகரிஷி இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்துட்டு he actually left all the rituals. ஆமா, the rituals left him. rituals left him இல்லையா, அதுதான் ஆன்மீகம். நான் அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து இன்னும் கீழே இருக்கோம். எப்போ வந்து ரிலிஜனை பொறுத்து, பிசிக்கல் இதை பொறுத்து நீ வந்து இப்படி இருக்கவனே, உனக்கு உபாபிஷேகம் பண்ணவனே, பாலாபிஷேகம் பண்றவனே, அந்த மாதிரி பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து it is ஆன்மீகம் is beyond all those physical things. That's what I'm saying. I'm not saying anything bad about flattery. You didn't mention flattery. Also I'm saying flattery is not this. These are no, not. No, you are getting angry because I'm not getting angry. I'm just telling you that you are not saying the same thing now. You said they are all words of flattery which are not true. Yes, I said. I never contradicted that. These are words of flattery. Then I'm telling you that these are true words. The experience was real. Maybe, yeah. I'm saying that I'm not doubting their integrity or anything. They will have that hallucination. They will have that real feeling. I'm not saying they're acting. Why do you call it hallucination? It is hallucination. No, it is a personal experience. Realization. And the 1% of God I experience one day, they reach the state where you cannot help. Okay, we'll agree to disagree. Okay. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, வாயுலிங்கமே அடாபுடா, பஞ்சலிங்கமே மடாபடா. இன்னைக்கு நாங்கள் அலச போகிறது வந்து காசேதான் கலோட அதோட சினாப்சிஸ் நான் சொல்லிடுறேன். இது வந்து மனோரமா வந்து ஒரு பெரிய பணக்கார லேடி. அவங்க வந்து வெண்ணிராடை மூர்த்தியோட செகண்ட் ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் முத்துராமன், ஒரு கசின் வந்து ஸ்ரீகாந்த், அங்கே லக்ஷ்மி வந்து செக்ரட்டரியாக இருப்பாங்க. இதுதான் செட்டப்பு. காசே கொடுக்க மாட்டாங்க. மனோரமா வந்து யாருக்குமே காசு கொடுக்க மாட்டாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ வெண்ணிராடை மூர்த்தி முத்துராமன்லாம் ரொம்ப அல்பமாக வர கெஸ்ட் கிட்டெல்லாம் வந்துட்டு காசு கேட்டுட்டு இருப்பாங்க. வெண்ணிராடை மூர்த்தி வந்து ஒன் ஸ்மால் ஆப்ளிகேஷன், எனக்கு 25 பைசா இருக்குமா
அப்படின்னு கேட்டு பொடி கேட்டு வாங்குவார் கெஸ்ட் கிட்ட. முத்துராமன், ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு டிக்கெட்லாம் போட்டு நாங்கள் வந்து அன்னதானம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து புயல் நிவாரண நிதியம். ஓகே, வந்த கெஸ்ட் வந்து புயலே வரலையேப்பா, நீங்கள் என்ன ஏன் சார் புயலும் போது உங்களை அந்த காற்றுல வந்து உங்களை தேடிட்டு இருக்க முடியுமா, அதனால் இப்பயே கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சுக்லானந்தா சுவாமி சுக்லானந்தா வந்து தந்தி வரும், அவர் வரல அப்படின்னு. இந்த மனோரமா வந்து காசு சாமியாருக்கெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. உடனே ஒரு பெஸ்ட் ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரன் இவங்க 2 பேருக்கும் கிளாஸ்மேட்டு தேங்காய் சீனிவாசன், அவனை வந்துட்டு சாமியார் வேஷம் போட்டுட்டு வர சொல்லிடுவாங்க. உடனே சாமியார் வேஷம் போட்டு அவர் பயந்து வந்து வருவார். வந்துட்டு பைசாவை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பூஜை பண்ணி கலாட்டா பண்ணி அதெல்லாம் தான் சினாப்சிஸ். கடைசியில் வந்துட்டு மனோரமா திருந்துற மாதிரி, இந்த மாதிரி என்ன சித்தி நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறதே உங்களால் தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க திருந்துற மாதிரி. இதான் கதை. ஒரு கேரக்டர் இந்த மூவி காசேதான் கடவுளடா who threads the whole lot of characters together னு பார்த்தா it is மனோரமா. she is not called a comedy queen for nothing. அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பா. அவளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இட்ஸ் கால்ஸ் ஃபார் காமெடி. அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இட் இஸ் அ காமெடி பீஸ் தான். இட் இஸ் ஸோ வண்டர்ஃபுல். அவள் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாமே காமெடியாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பேச்சு ஒரு கான்வர்சேஷனில் லிசன் பண்ணிட்டு இருந்தோம்னா வி கிவ் அ ரியாக்ஷன். மனோரமாவோட கான்வர்சேஷனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அவள் நடந்து வர அழகே தனி. அந்த தலையை இப்படி பண்ணிட்டு வருது, இந்த ஸ்டைலாக இப்படி கண்ணாடி எடுத்து இப்படி போட்டுக்கிறது, அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அவள் 2 பேரையும் பார்த்து லக்ஷ்மி ஏதோ சொல்லிடுவா. அவளால் she cannot help saying something offensive to them. அப்போ மனோரமா வந்து சொல்லுவா, இவ வந்து என்னோட செக்ரட்டரின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் என் பையன் அப்படின்னு. இவ 2 பேரும் என்னோட பையன் சொன்ன உடனே லக்ஷ்மி சொல்லுவா, ஐயோ சாரி மேடம், நான் வந்து உங்கள் பையன் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்பா. இப்போ மனோரமா சொல்லுவா, நீ சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை, தண்டச்சோறு தான் அவள் 2 பேரும் சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு லக்ஷ்மி நினைச்சேன்னு, அதுக்கு லக்ஷ்மி சொல்லுவா நினைச்சேன் அப்படின்பா. காசைதான் கடவுள படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்து எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் வந்து சொல்ல முடியாத அளவு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கும் ரமா பிரபான்னு இன்னொருத்தருக்கும் நடக்கிற பிரச்சனைகள் தான் கதையில் நிறைய வரும். ஒரு டாக்டர்கிட்ட வந்து லக்ஷ்மி மேடம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ரமா பிரபா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து லக்ஷ்மிக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து அவங்கள பற்றி நல்ல விதமாக இருக்கும். ரமா பிரபாவுக்கு கொடுக்கறது அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க, அதனால் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது 2 சர்டிஃபிகேட் 2 பேரோட பேரும் ரமா தான். சர்டிஃபிகேட் மாறி போய் மனநிலை இல்லாத லக்ஷ்மிக்கு வந்து லக்ஷ்மி இப்படிலாம் நடந்துப்பாங்க, கடிப்பாங்க, கிள்ளுவாங்க, கத்துவாங்க, கோபப்படுவாங்கன்னு சொல்லி வந்துடும். எப்போ கத்துவாங்க? அவங்களுக்கு எது கேட்டது கிடைக்காத போது ரமா பிரபா கத்துற மாதிரி அந்த டாக்டர் கொடுத்துருப்பார். ஆனால் லக்ஷ்மிக்கு அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்துடும். அப்போ வந்து வேலை தேடி மனோரமா வீட்டுக்கு வருவாங்க. மனோரமா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஐயோ நான் இப்போ வேலை கொடுக்கல சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பாடுபடுத்த போகிறதோன்னு. அதுக்கேற்ற மாதிரி லக்ஷ்மியும் ப்ளீஸ் மேடம் தயவுசெய்து கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம்னு மனோரமா பயந்து போய், அம்மா உனக்கு கட்டாயம் நான் வேலை கொடுத்துட்றேம்மா கவலைப்படாது. உடனே என் ரூம் எங்கே மேடம் கேட்கும்போது அந்த ரூம்குள்ளே என்ட்ரு பண்ணி போவாங்க. திடீர்னு வீல்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ பார்த்தா ஒரு ஃபைல் தூக்கி தூரம் எறிகிற சத்தம் கேட்கும். ஹாலில் எல்லாரும் வந்து பயந்து போய் உள்ளே ஓடினாங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டு இருப்பா. உடனே வந்து ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம், எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம் மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை கொடுக்காம கூட்டிருக்காதீங்க மேடம்னா, இல்லைம்மா உனக்கு வேலையெல்லாம் உண்டுமானும். அப்போ லக்ஷ்மி ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படி கலாட்டா பண்ணுவாங்க. படம் ஃபுல்லாவுமே வந்து ரமா பிரபாக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற இதுதான் ரொம்ப தேங்காய் சீனிவாசன் வந்து சாமியார் வேஷம் போட்டுன்னு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூம்லேருந்து வெளில வரைச்சே ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே வருவார். நானும் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த சீன் பார்த்துருக்கேன். ஏதோ மந்திரம்னு நினச்சேனே தவிர இப்போ தான் அந்த 3rd டைம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அது வந்து அங்கே அந்த 6 பேர் அங்கே நிற்கிற நடிகர்கள் பேரை அவர் சொல்லிகிட்டே வர்றாருன்னு.
அது என்ன ஸ்ரீகாலக்ஷ்மி மனோரம்ய வெண்ணிராடா சுருள் சுருள் ஜெயகோடி ஜெயகோடி பிரதிஷ்டமா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே வருவார். அதுக்கப்புறம் டிஎஸ்பி வருவார். டிஎஸ்பி வந்தோடனே பயந்துருவான். டேய் அவர் ரொம்ப பக்தியாக வந்து உட்காருவார். இவன் ஏந்துருவான். உடனே ரெண்டு பேரும் வந்து இல்லை சாமியார் கேரக்டரை உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சோடனே டிஎஸ்பி வந்து சுவாமிஜி நான் வந்து என்னோட ஒரு நிரபராதியை வந்து நான் தண்டனை கொடுத்துட்டேன் தெரியாமல், நீங்கள் தான் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கோ, நீ என்ன பண்ணுறீங்கோ, ஒரு அடுத்து வர ஒரு பயங்கரமான குத்தவாளியை நிரபராதின்னு சொல்லி அவுத்து விட்டுருங்க அப்படின்னு. ஐயோ அது வந்து சட்டப்பூர்வமாக சரியில்லை சுவாமி, நான் வேணா ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னோடு ஏஷோ தாமரே மாணவலிங்கம் பிரஷேதா அப்படிம்பாரு. அப்படின்னே அவர் எழுந்து போயிடுவார். உடனே முதல்ல டிஎஸ்பி இருக்கும்போதே ஒரு 5000 ரூபாய் உங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு இந்த பைரவன் செட்டியார்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து நான் கொடுத்த 1 ரூபாவையும் சேர்த்து கொடுங்க, அதை 5001 ரூபா கொடுத்துருவான். பைசாவே எடுக்காத மனோரமா வந்து 5001 ரூபா வாங்கிடுவார் சாமியார். உடனே பைக்கில் போடு 3 ரொம்ப குஷியாயிடும். முத்துராமன் ஸ்ரீகாந்த் 2 பேரும் ரொம்ப குஷியாகி பைக்கில் போடுன்னு சொல்லி எடுத்துன்னு வந்து ரூம்குள்ளே வந்துடுவாங்க. ரூம்குள்ளே வந்த உடனே அப்படியே சாமியார் வந்து லுங்கியெல்லாம் எடுத்து கட்டுற மாதிரி அந்த சாமியார் அங்கேயே எடுத்து கட்டிட்டு, என்னடா இது உங்கள் கூட மாட்டிக்கின்னு ஒரே இதுவாக இருக்குடே, ஒரே அரிக்குதுடா, பிச்சு ஈக்குதுடா கவுனு, நான் என்னோட இந்த தாடியை கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டுக்கிறேன்னு அப்படின்னு. சரி எடுத்து தொலை, இப்படி பார்த்துட்டு எடுத்து தொலை அப்படின்னு எடுத்து வச்சிருவாரு. எடுத்து வச்சோடனே கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. லக்ஷ்மி வந்து பால் டம்ளரோட வந்துடுவாங்க. இவங்க தாடி ஒட்டவே மறந்து போயிடுவாங்க. வந்துட்டு சுவாமிஜி பால் அப்படின்னு உடனே 3 படி பால், அதான் 3 படி பால், அதை அப்படியே சுண்ட காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்பாங்க. உடனே அதை வந்து எடுத்து கடை பசி இவனுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, பழம் பாலே சாப்பிட்டு சரி கடை பால் எடுத்து குடிச்சிருவான். சுவாமிஜிக்கு ரொம்ப பசி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவான். அவங்க போனோடனே இப்படி அவளே பார்த்துட்டு 2 பேரும் இப்படி திரும்ப தாடியே ஒட்டாம உட்காந்துருக்கடா பார்த்துட்டாடா அப்படின்னு. பார்த்துருப்பாளாடா, இல்லையடா சிரிச்சுட்டே தானடா போறா, ஆனா அவன் என் மூஞ்சியை தவிர வேறு யார் மூஞ்சியும் பார்க்க லவ்வர் அவன் முத்துராமன், என் மூஞ்சியை தவிர யார் மூஞ்சியும் பார்க்க மாட்டாடா அப்படின்னு. ஆமா இவர் பெரிய இவர் மூஞ்சியை தவிர பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு தெரியும் இவ போறா சித்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறா, ஊரை கூட்டின்னு டேய் சும்மா இருடா நீ, பின்பக்கம் வாசல் ஏதாவது இருக்குது இந்த வீட்டில் அப்படிமா. ஒன்று சரி இருடா நான் அவளையே கூப்பிட்டு கேட்டுடுறேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு வருவான். அவளை கூட்டின்னு வந்தோடனே சுவாமிஜி கூப்பிட்டீங்களா? ஆமாம் அம்மா நீங்கள் இப்போ வந்தீங்கல்ல பால் டம்ளர் எடுத்துக்கிட்டு, என்னோட முகத்தில் அம்மாடியோ ஏதாவது என் முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா அப்படிமா. ஒன்று லக்ஷ்மி வந்துட்டு அது வந்து அப்படி எல்லாரும் பயம். உங்கள் கண்ணில் எப்போவுமே ஒரு ஒளி தெரியும்ல, அது வந்து குறைஞ்சிருந்தது. ஆமாம்மா அது 6 மணி ஆனாலும் குறைஞ்சிடும். உடனே முத்துராமன் வந்துட்டு இல்லை சுவாமிஜிக்கு எப்பவுமே பின்னாடி வந்து ஒரு ஒளி வட்டம் தெரியும், அதை பெண்கள் பார்க்கக்கூடாது, அதனாலதான். சரி இந்த மாதிரி ஒரு ஜோவேலாக போகும். அது தேங்காவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இதில் தில்லுமுல்லில் எப்படி சூப்பராக இருந்தால் அது மாதிரி இதுலேயும் ரொம்ப சூப்பர். அதுதான் படத்தில் பிடிச்ச கேரக்டர் ரமா பிரபா கேரக்டர். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து மென்டலி டிசேபிள்டாக வருவாங்க. அதாவது ரொம்ப இல்லை, இந்த டாக்டரோட இதை வந்து ட்ரீட் பண்ண உடனே கொஞ்சம் குறைஞ்சிடுவார். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னா, அவங்க அப்பா அவங்கள தேடிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவங்க வந்து ரமா பிரபாவை வீட்டுக்கு கூட்டின்னு போகிற ஐடியாவில் அவங்க வருவாங்க. தண்ணீர் மறந்தாலும் மீன் மறக்குமாப்பா. மீன் வாயில் ரமா பிரபா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வார்ட் பாயை வந்து பின்னாடி தள்ளிண்டே அப்படின்னு வருவாங்க. பார்த்தோன்னா எங்கே இது ஹாஸ்பிட்டலில் ரயில்வே ஸ்டேஷன் சத்தம் கேட்குறது அப்படின்னு எம்ஆர்ஆர் வாசுலா அந்த கேரக்டர், அவங்க ஃபாதர் கேரக்டர். இந்த மாதிரி வரிசையாக அடுக்குமொழியில் ரமா பிரபா பேசின உடனே எம்ஆர்ஆர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, ஆஹா நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லாவே க்யூர் ஆகிடுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அவர் நேராக செக்ரட்டரி கிட்ட வந்து நான் உங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறேன், எனக்கு உங்கள் ஞாபகமாக உங்கள் தொப்பியை கொடுங்களேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே அந்த செக்ரட்டரி எம்ஆர்ஆர் வாசிட்டு வார்ன் பண்ணியிருப்பார், உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் மேக்ஸிமம் க்யூர் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் என்னென்னா அவர் அந்த பொண்ணு ஏதாவது கேட்டானா மட்டும் நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துடுங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸை கொடுக்கலன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப வைலண்ட் ஆகி கையில் எல்லாத்தையும் அடித்து உதச்சி கிள்ளி இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
கடிச்சு என்ன வேணா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கெலாம் போவாங்க. மற்றபடி ஷீஸ் பாதிக்கு மேலே க்யூர் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து அவங்க பிடிச்ச டாக்டர்கிட்ட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டின்னு போங்கன்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ல சொல்லியிருப்பார். நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டு போகிறேன்ல, உங்கள் ஞாபகாத்மா உங்கள் தொப்பியை கொடுங்கன்னா இந்தாம்மா தொப்பி என்ன தலையே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி வந்து அந்த தொப்பியை கொடுத்துருவார். எம்ஆர் வாசு வந்து அது அந்த தொப்பி வந்தோடனே அதோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து எம்ஆர் வாசு கையில் இருந்த பை மேலே கவனம் போயிடும். அந்த பைக்கில் தான் அவர் கேஷ் எல்லாம் வச்சுருப்பாருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு. வந்து அந்த அப்பா பை தாப்பா அப்படிங்க அவர் தரமாட்டேன் தாப்பா தரமாட்டேன்னு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு இழுத்து போட்டு அந்த செக்ரட்டரி டேபிள் இருக்க எல்லா திங்ஸையும் வெளியில் போட்டு எம்ஆர் வாசுவை போட்டு அடித்து கடிச்சு எல்லாம் பண்ணிவிடுவான். அதுக்குள்ளே அந்த செக்ரட்டரி கீழே பதுங்கின்னு கீழே வந்துடுவார். அவர் பயந்து போய் கீழே வந்துடுவார். எம்ஆர் வாசு உடனே அந்த செக்ரட்டரி என்னையா இதையா க்யூர் பண்ணியிருக்கேன், நான் இந்த காலத்தில் அவங்க அம்மாட்ட வாங்கினேன், இப்போ என் பொண்ணுக்கிட்ட வாங்கினேன், கவலைப்படாதீங்க, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, பேத்தி பிறக்கும், அவள் கையிலையும் வாங்குவீங்க அப்படின்னு. இந்த படத்தில் ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குது, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிது. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை. அந்த பாட்டில் வந்து தேங்காய் சீனிவாசன் பயங்கரமாக சொதப்புவார். அதை நான் வந்து ஒரு 2 லைன் பாடி காமிக்கிறேன். ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோஹரா, வாயுலிங்கமே அடாபுடா, பஞ்சலிங்கமே மடாபடா, வாயுலிங்கமே சதா சிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே, பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, பம்பை அடிக்கும் ஆண்டவனே, உன்னை பிரம்பால் அடித்தால் பாண்டியனே, அதே சபாபதே, அதே அதே சபாபதே, அதே சபாபதே, அதே அதே சபாபதே. இஷ்டம் மங்களம் உண்டாகட்டும். சுவாமிஜி மங்களம் பக்கத்து வீட்டு மங்களம் உண்டாயிட்டாங்களா?